ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் பச்சரிசி வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக அது கூட சில பொருட்கள் சேர்த்து அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு கடாய் வச்சுக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாங்க. நம்ம ரேஷன் பச்சரிசி அல்லது கடையில் வாங்கின பச்சரிசி எது வேணாலும் சரி சேர்த்துக்கலாங்க. ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம எந்த கப்பால் பச்சரிசி எடுக்கிறோமோ அதே கப்பால் தான் நம்ம மற்ற பொருட்களை அறந்துக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. இந்த அரிசி நல்லா பொரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துடலாங்க. நம்ம இந்த அரிசி கூட சில பொருட்கள் சேர்த்து ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது போல் நல்லா கலந்து விடுங்க. சீக்கிரமே நல்லா பொரிஞ்சு வந்துடும். பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி அரிசியெல்லாம் நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டு போகிறேங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கலையே தெரியும், அரிசி நல்லா பொரியிற அளவுக்கு தான் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 நாளைக்கு வரைக்கும் நம்ம வச்சு கூட சாப்பிட்லாம். அப்படியே ஆறிட்டுருக்கட்டும். இப்போ இதுக்கு நம்ம சக்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு நம்ம பச்சரிசி எடுத்த அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லத்துக்கு பொதுவாக கருப்பட்டி கூட சேர்த்துக்கோங்க. இதில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. பாகுபதமெல்லாம் நம்மளுக்கு தேவை. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுருவோம். நல்லா கரைஞ்சி கொதித்து நுரைச்சி வருது பாருங்கள். நீங்கள் வெல்லத்துக்கு பொதுவாக நாட்டு சக்கரை கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். அதுவும் இதே அளவு தான். மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் எடுத்துகிட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கு. ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாங்க. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே அரிசி ஆற வச்சுருக்குறோம். இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. நல்லா பார்த்திங்கன்னா கையில் எடுத்தாலே உங்களுக்கு நல்லா மொறுமொறுப்பு தெரியும். இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். அதோட நம்ம சட்னிக்கு சேர்த்துறோம் இல்லைங்கன்னா அந்த கடலை தான் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இப்போ அதே ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நம்ம அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுறணும். அதாவது தேங்காயும் பொட்டுக்கடலையும் நல்லா மிக்ஸ் ஆகி தேங்காயில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். ஏன்னா இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வெல்லம் தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை இது கூட சேர்த்துக்க போகிறோம். அதனால் தேங்காயில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் பளிச்சுன்னு உங்களுக்கு இஞ்சி ட்ரையாக வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து விட்டுருவோம். பாருங்கள், தேங்காய் நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும், உதிரி உதிரியாக சூப்பராக நல்லா வறுவிட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லம் தண்ணியை ஒரு வடிகட்டி வச்சு நம்ம சேர்த்துக்கலாங்க. இதில் இருக்கிற தூசு மண் எல்லாமே வரணும். அதனால் நம்ம வடிகட்டி வச்சு சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வந்த பிறகு தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவு சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி கொதி வர ஸ்டேஜுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அங்கங்கே பபுள்ஸ் தெரியுது பாருங்கள், கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கிற பச்சரிசி பொடியை இதில் சேர்த்துக்குவோம். நீங்கள் பச்சரிசி பொடி கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் கலந்து விடுங்க. ஒரே முட்டை சேர்த்துடக்கூடாது. இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா பச்சரிசி சேர்த்துறதுமே பார்த்திங்கன்னா இந்த தண்ணி பூரா நல்லா இஞ்சி மிக்ஸ் ஆகி ஒன்றோட ஒன்றா கலந்து வந்துடும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ஓரங்களையெல்லாம் எடுத்து விட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த வெல்லம் தண்ணியில் இந்த பச்சரிசி பூராமே மிக்ஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜ் நம்மளுக்கு கரெக்டாக பக்குவம் தெரியும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்பட்டால் 2 டேபிள் ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நெய்யோ ஆயில் எதுவுமே சேர்க்கல. நான் வந்து வீட்டில் இருக்கிற 2-3 பொருட்களை வச்சு சிம்பிளாக ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸை தான் நான் வந்து இந்த வீடியோவில் செஞ்சு காட்டியிருக்கிறேன். நம்ம நல்லா கலந்து விட்டால் தான் ஒரு 2 நாள் வரைக்கும் இந்த ஸ்நாக்ஸை வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அதனால தான் இவ்வளோ தூரம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஆறட்டும். கை பொறுக்கிற சூடு வந்ததையுமே கொஞ்சமாக எடுத்து நல்லா உருட்டி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிடிச்சிங்கன்னா நல்லா உருண்டை சேர்ந்துடும். பாருங்கள் நல்லா சூப்பராக ஜம்முன்னு உருண்டை வந்து நம்மளுக்கு வருது. இது போல் மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நான் உருண்டைகளாக ரெடி பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வந்து மறக்காமல் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிற 2-3 பொருட்கள் இருந்தாலே போதும், டக்குன்னு சுலபமாக சூப்பராக செஞ்சிடலாம். பாருங்கள், உங்களுக்கு வந்து நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன். உள்ள எல்லாம் வந்து சூப்பராகவே வந்து வெந்து வந்திருக்கு. 2 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.